ஆக்சுவலாக அந்த சாண்ட்ரா, பாரு, கமருதீன் சண்டையில் இன்னொரு சண்டையும் ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு. அதுவும் உண்மையா இல்லையா கரெக்டாக தெரியாது. திவ்யாவை பார்த்துட்டு பாருவும் கமருதீனும் 2 பேரும் கேட்டிருக்காங்க போல இருக்கு. என்ன திவ்யாவை காரை பிடிச்சி கார்லேருந்து வெளியில் பிடிச்சி தள்ளி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க போல இருக்கு. அது ரூல்ஸில் இருக்கா, உண்மையிலே கேட்டாங்களா, அது எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கு வந்துட்டு திவ்யா சொல்லியிருக்காங்க, டே ஆம்பளையாக இருந்தால் நீ தள்ளி விடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். இது 2 பேருமே சொல்லக்கூடிய ஆட்கள் தான், அது மட்டும் எனக்கு தெரியும். பட் இது உண்மையில் நடந்துச்சா இல்லையாங்கிறது தெரியாது. ஸோ நீ தள்ளிவிடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் உங்கள் எல்லாருக்கும் இந்நேரம் அப்டேட் தெரிஞ்சிருக்கும். கமருதீன் நம்ம கடைசியாக கிடச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமருதீன், பார்வதி, திவ்யா, சுபிக்ஷா, அரோரா 5 பேரும் கண்டிப்பாக உள்ளதாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா, அரோரா 2 பேரும் லேஸில் இறங்க மாட்டாங்க. அண்ட் மோரோவர் அவங்க ரொம்ப டயர்டாகவும் இல்லை வேறு ஒர்க்னால. ஸோ அவங்க 2 பேரும் ஈஸியாக வெளியில் இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கமருதீன், பாரு, திவ்யா தான் கிவ் அப் பண்ணி இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையான அப்டேட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அது மாதிரி சாண்ட்ராவையும் கார்லேருந்து பாரு, கமருதீன் புஷ் பண்ணி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக அந்தளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது பேக் ஃபயர் ஆகிடும், நம்ம அதை பண்ணால் கூட அது பேக் ஃபயர் ஆகிடும்னு தெரியும். ஸோ ஷுவராக அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா ரூமர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். மேபி இவங்க 2 பேரும் வெர்பல் ஃபைட்டில் இன்வால்வ் ஆனாங்கல்ல 2 பேரும். அந்த வெர்பல் ஃபைட்டில் மேபி சில பேருக்கு ரொம்ப கத்துனா அந்த மாதிரி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி பால்பிட்டேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி ஏதாவது சாண்ட்ராக்கு ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்திருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு டாக்டரும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க கமெண்ட்டில், இந்த மாதிரி சீஷர்ஸ் வந்துச்சுன்னா, ஃபிட்ஸ் வந்ததுன்னா ஒரு 24 hours அப்சர்வேஷனில் வைக்காமல் திருப்பி அனுப்ப மாட்டாங்கன்னு. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வரல, ஆனால் ஏதோ கொஞ்சம் முடியாமல் இருக்குது. அது என்னங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும். இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.